டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஷின் -1/216 to the power -2/3 இதனுடைய மதிப்பு காண்க. அடுக்குக்குறி கணக்குகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் ப்ராக்கெட்டில் ரெண்டுத்துக்கும் சேர்த்து -2/3ன்னு இருக்குது. இதை நாம் எப்படி எழுதலாம்? -1க்கும் பவர் -2/3, 216க்கும் பவர் -2/3ன்னு எழுதலாம். மைனஸை வச்சுக்கிட்டு நம்ம பவரில் மைனஸை வச்சுக்கிட்டு கணக்கு போட முடியாது. அதை முதல்ல ப்ளஸ்ஸாக மாற்றணும். அப்படி மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கீழே இருக்கிறது மேலே வந்தால், அதாவது 216 மேலே வந்தால் அதனுடைய அடுக்கு மைனஸாக இருக்கும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ குறி மாறும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த -1 கீழே போனால் பவர் -2/3ன்றது +2/3 அப்படின்னு மாறும். ஸோ இப்போ மாறிட்ட பிறகு கணக்கு போடுறது ஈஸி. இப்போ பாருங்கள், 216 நம்ம 6 கியூப்னு எழுதலாம். 6 36, அதனோட அடுக்கு 3. ஸோ 2/3. அடுத்தது -1, அதுக்கு பவர் 2/3ன்னு எழுதுகிறோம். ஸோ அடுக்கின் அடுக்கை நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 3யும் 3யும் கேன்சல் ஆகிடுது. அப்போ நமக்கு 6². இந்த -1 எப்படி எழுதுகிறேன்? நான் -1 to the power 3ன்னு எழுதுகிறேன். ஸோ -1 -1 into -1 into -1 is also -1. இப்போ இதுக்கு பவர் எழுதுகிறேன் 2/3. ஸோ இந்த 2/3 எழுதிட்டுனா இப்போ 3யும் 3யும் கேன்சல் ஆகிடுது. -1க்கு ஸ்கொயர் அப்படின்னு வருது. ஸோ 6² 36, -1 ஸ்கொயர் பண்ணால் +1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 36. ஸோ விடை ஆப்ஷன் ஏ 36 தான் சரியான விடை. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண்பதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.